உடனே ஹரிஷுக்கு பதிலடி கொடுக்க விரும்பிய அவன், ஆமா நீங்க என்ன பண்ற? பவர்பில் வாங்க வந்தியா? இல்லையே, நீயே சொந்தமாக ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பியே, அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை? ஓ, ஒருவேளை இங்கே வர்றவங்கள வச்சு உன்னோட டேப்லெட்டை மார்க்கெட்டிங் பண்ணலான்னு வந்தியோ என்று கேட்டான். அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாத ஹரிஷ், நீ பவர்ஃபுல் டேப்லெட்டை வாங்க தான் வந்திருக்கியா என அவனையே திருப்பி கேட்டான். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? கொஞ்ச நாளாக நான் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டு இருக்கேன். அது கூடவே இந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸையும் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. போஸ் பெருமையாக சொல்ல ஹரிஷ் பொங்கி வந்த தன்னுடைய சிரிப்பை அடக்கி கொண்டான். என்ன பயமா இருக்கா? எனக்கு அந்த டேப்லெட் ஒன்னே உனக்கு கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் நான் உன்னை ஈஸியாக தோக்கடிச்சிருவேன். உறுதியான குரலில் போஸ் கூற, அப்படியா? ஓகே, நீ அந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு வா, அப்புறம் நாம் அதை பற்றி பேசலாம் பதில் சொன்ன ஹரிஷ் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தான். ஹரிஷுடைய பேச்சு போஸை கோபப்படுத்த, ஏன்னா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? நான் ஒன்றும் போய் என்று ஏதோ சொல்ல வந்தவன் அப்போதுதான் ஹரிஷ் காஸ்ட்லியான பிராண்ட் ட்ரெஸ்ஸில் இருப்பதை கவனித்தான். அது சரி, இன்னைக்கு என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க என்ற போஸ், கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்ச நாளாக நீ எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீ இங்கே தான் வேலை பார்க்குற என்று ஏதோ பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியதைப் போல பூரிப்புடன் கேட்டான். அது நான் என ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் வேலை பார்க்குற, இல்லைன்னா எப்படி உன்னை இங்கே உள்ள விட்டுருப்பாங்க. சரி பயப்படாத, உனக்கு இந்த வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது என்னால் போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா இந்த கம்பெனியோட ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வையே, உன்னை இந்த செகண்டே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. மிரட்டுவது போல சொன்ன போஸை ஓங்கி ஒரு அறை விடலாமா என்பது போல பார்த்தான் ஹரிஷ். அதற்குள் மீண்டும் பேச்சை தொடங்கிய போஸ், அடடா இந்த நேரத்தில் கையில் இல்லாமல் போயிட்டாளே, என்னோட காலில் விழுந்து கெஞ்சறதை அவளும் பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இப்போ நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு கையில் முன்னாடி உங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் கான்ஃபிடென்ட்டாக போஸ் சொல்ல ஹரிஷ் சுத்தமாக பொறுமை இழந்தான். போஸ் கைல்விழியின் பெயரை சொன்னதும் அன்று போட்டியில் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்து ஹரிஷை இன்னும் கோபப்படுத்தியது. ஏய், சத்தியம் என்னால் முடியலடா. அதான் அந்த கம்பெனியோட ஓனர் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, முடிஞ்சா அவர்கிட்ட சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிடு, சரியா? அப்புறம் இனிமே என் முன்னாடி கைல்வெளி பேச்சை எடுக்காத. அப்புறம் வர்ற கோபத்தில் உன்னை ஏதாவது பண்ணிட போகிறேன். ஒழுங்காக வந்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. சும்மா இதே மாதிரி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வை, எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். விரலை நீட்டி எச்சரித்த ஹரிஷ் அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தான். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சனா நடக்கிறதே வேற. நான் அவ்வளோ சொல்லியும் நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிற. என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். போனா போகுதுன்னு உனக்கு வேணா ஒன்று பண்ணுறேன். இப்படியே என் காலில் விழ உனக்கு கூச்சமாக இருந்தா நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். நீ நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் சொன்ன போஸ் கண்களை மூடி நின்றான். உண்மையாகவே இப்போ உன்னை பார்த்தா எனக்கு ஜோக்கர் மாதிரி தாண்டா இருக்கு முணுமுணுத்த ஹரிஷ் அங்கிருந்து விலகிச் சென்றான். ரொம்ப நேரமாக கண்களை மூடி நின்ற போஸ் எந்த சத்தமும் இல்லாததால், ஏய் இன்னும் என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். அவன் முன்னால் யாருமே இல்லாமல் காலியாக இருக்க பல்லை கடித்தான் போஸ். ஏய் ஹரீஷ், உனக்கு அவ்வளோ கொழுப்பா? நான் சொன்ன மாதிரியே உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கல, அப்புறம் என் பேர் போஸ் இல்லடா. சத்தமாக சபதம் போட்ட போஸ் தாங்க முடியாத கோபத்துடன் ஏலம் நடக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். ஆபீஸ் ரூமுக்குள் வந்த ஹரிஷை கவனித்த நிகிதா வேகமாக அவரிடம் ஓடி வந்தாள். பாஸ், என்னை மன்னிச்சிருங்க, என்னை நம்பி தான் நீங்கள் இந்த கம்பெனி பொறுப்பை விட்டுட்டு போனீங்க. என்னால் அதை சரியாக பார்த்துக்க முடியல என்று வருத்தத்துடன் அவள் மன்னிப்பு கேட்க அவளை பார்த்து ஆதரவாக சிரித்த ஹரிஷ், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். இந்த கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல, கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன் என்று கூறினான். அதை கேட்ட பிறகுதான் நிகிதாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. தன்னை நம்பி தன் முதலாளி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்திருக்கும் போது கம்பெனி இவ்வளவு பெரிய சரிவை சந்தித்தது அவளுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அவளுடைய மனதில் இருந்ததை படித்த ஹரிஷ், நிகிதா, நீங்கள் எப்போவுமே இந்த கம்பெனியோட நல்லதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா நான் உள்ளே வரும்போது நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனியை ஒரே வருஷத்தில் என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. ஸோ தேவையில்லாமல் கில்ட்டி ஆகாதீங்க. நான் ஆல்ரெடி பாதி பிரச்சனையை சரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் என்று கூறினான். ஹரிஷ் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த நிகிதாவின் கண்கள் கலங்கியது. தன்னை ஒரு வார்த்தை கூட திட்டாமல் தான் இவ்வளவு நாள் செய்த வேலைக்காக பாராட்டும் ஹரிஷை நினைத்து
அவளுக்கு பெருமையாக இருந்தது. இப்படி ஒருவரிடம் வேலை பார்ப்பது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று நினைத்தாள். இதற்கு முன்னால் பொறுப்பில் இருந்த அகிலாவாகட்டும், அவளுடைய மகன் கிஷன் ஆகட்டும், கம்பெனியில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் மொத்த பழியையும் நிகிதாவின் மீதுதான் சுமத்துவார்கள். தன்னுடைய குடும்ப சூழ்நிலையால் வேலையை விட்டு போக முடியாத நிலைமையில் இருந்த அவள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள். ஆனால் எப்பொழுது ஹரிஷ் அந்த கம்பெனியின் சிஇஓவாக பொறுப்பிற்கு வந்தானோ அப்போதிருந்தே அவளுடைய திறமையை மதித்து மரியாதையுடன் நடத்தினான். அவனுடைய அந்த குணத்திற்காகவே நிகிதா அவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கம்பெனியை ஒரே மாதிரி சின்சியராக பார்த்து கொண்டாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்தவள், தேங்க்ஸ் பாஸ், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எப்போவுமே விசுவாசமாக இருப்பேன் என்று மனதார சொல்ல, அது எனக்கே தெரியும் என கூறி புன்னகைத்த ஹரிஷ், ஏலத்துக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா என்று கேட்டாள். எஸ் பாஸ், கெஸ்ட் எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க, நீங்கள் ரெடினா நம்ம ஆரம்பிச்சிடலாம் என்றாள் நிகிதா. அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையின் பின்புறத்தில் ரேணுபிரியா ஒரு சேரில் சாய்ந்து உட்கார்ந்திருக்க அவளுக்கு நேர் முன்பாக கைல்விழி தன் வாளை வைத்து பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த போட்டியின் போது கயல் யூனியனுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டது அவளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஹரிஷை யாரோ ஒருவர் வந்து மீட்டுக்கொண்டு சென்றிருந்தாலும் அவன் நிச்சயம் உயிர் பிழைக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினாள். திடீரென அவளுக்கு பக்கத்தில் இருந்த கைல்விழியின் போன் அடிக்க ரேணுபிரியா அதை அட்டன் செய்தாள். கயல், நீ எங்க இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொறுக்கி ஹரிஷ் இன்னும் உயிரோட தான் இருக்கான் என்று மறுமுனையில் போஸின் அவசரமான குரல் கேட்டது. என்ன, அந்த ஹரிஷ் சாகலையா என கோபமாக கத்திய ரேணு உட்கார்ந்திருந்த சேரை தள்ளிவிட்டபடி எழுந்து தன் முன்னால் இருந்த டேபிளை ஓங்கி குத்தினாள். அவள் குத்திய வேகத்தில் அந்த டேபிள் 2 துண்டாக சிதறியது. போனில் கைல்விழியின் குரலுக்கு பதிலாக வேறொரு பெண்ணின் குரல் கேட்கவும் போஸ் ஒரு நிமிடம் திகைத்து போனான். ஹலோ ஹலோ, இது ஏசிபி கைல்விழி ஃபோன் தானே? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் கொஞ்சம் பதட்டத்துடன் கேட்க, நீ நிஜமாவே ஹரிஷை உயிரோட பாத்தியா? அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத ரேணுபிரியா அதிகாரமாக கேட்டாள். அதிலிருந்தே அவள் ஏதோ பெரிய அதிகாரியாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த போஸ், ஆமாம் மேடம், நான் இப்போ தான் அவனை தியான மீடியா கம்பெனியில் வச்சு பார்த்தேன். அவன் என்கிட்டயே ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டான். அது மட்டும் இல்லை, அவன் உடம்புல அடிப்பட்ட எந்த அடையாளமும் இல்லை. முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா இருக்கான் என்று தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கூறினான். அவன் ஹரிஷை அடியோடு வெறுக்கிறான் என்பதை அவன் பேச்சில் இருந்து புரிந்து கொண்ட ரேணுபிரியா, சரி, எனக்காக அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிட்டே இரு, நான் இப்போவே கிளம்பி வந்து அவன் கதையை முடிக்கிறேன் என்றாள். பின்பு கைல்விழியை அழைத்தவள், கயல், நீங்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலி கூடவே தங்கி இந்த ப்ராக்டிஸை கன்டினியூ பண்ணு. நான் உடனே சென்னைக்கு கிளம்பி போகணும். இந்த தடவை அந்த ஹரிஷை நான் உயிரோடு விடவே மாட்டேன் என்ற ரேணுபிரியா அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன் தனி ஜெட் விமானத்தை நோக்கி நடந்தாள். ரேணுபிரியா சொல்வதை ஒரு குழப்பத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த கைல்விழி அவளுடைய கடைசி வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியில் கையில் இருந்த வாளை நழுவ விட அது கணீர் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது. அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க? அப்படின்னா ஹரிஷ் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? யோசிக்கும் போதே கைல்விழிக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றியது. அந்த போட்டிக்கு பிறகு கைல்விழி கண்களை மூடும் போதெல்லாம் ஹரிஷ் இரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சிதான் நினைவுக்கு வந்தது. அவள் நன்றாக தூங்கியே பல நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் ரேணுபிரியா சொன்ன செய்தி அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படின்னா ஹரிஷ் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கான், நான் அவனை கொல்லலை என திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தவள் அப்படியே தளர்ந்து போய் தரையில் அமர்ந்தாள். ஹரிஷ் உயிரோடு இருப்பது அவளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருந்தது. மறுபக்கம் தியான மீடியாவின் 13வது மாடியில் இருந்த அந்த பெரிய ரூம் கோட் சூட் அணிந்த மனிதர்களால் நிரம்பி இருந்தது. சடனாக அவர்களுக்கு முன்னால் தோன்றிய நிகிதா, எங்கள் கம்பெனியோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஏலம் எதுக்காக நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் சொன்ன மாதிரியே இப்போ எங்கள் கம்பெனியோட சிஇஓ உங்களுக்காக இங்கே நேரடியாக வரப்போகிறாரு. நீங்கள் எல்லாரும் அவரை சந்தோஷமாக வெல்கம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் என்று சிரித்தபடி கூற அங்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எழுந்தது. தியான மீடியாவின் சிஇஓ யார் என்பது இன்னுமே ஒரு பெரிய மர்மமாக இருந்தாலும் அந்த கம்பெனியுடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒரு சிலர் ஹரிஷை நேரில் பார்த்திருந்தனர். மற்ற எல்லோருக்கும் அந்த சிஇஓவை பற்றி ஒரு ரகசியமான பிம்பம் மட்டுமே இருந்தது. பிஸ்னஸ் வட்டாரத்தில் அதை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவியிருந்ததுடன் நேற்று ஒரு நாளில் தியான மீடியா பெரிய அழிவில் இருந்து மீண்டது ஒரு பெரிய டாப்பிக்காகவே மாறியிருந்தது. மேலும் அந்த ஒரு இரவிலேயே அதை பற்றி நிறைய கட்டுக்கதைகளும் பரவியிருந்தது. அதனால் அவனை பார்க்க எல்லோருமே மிக ஆர்வமாக இருந்தார்கள். அங்கு வந்திருந்த மல்டிநேஷனல் பிஸ்னஸ்மேன்கள் பலருக்கும் ஹரிஷ் என்ற ஒருவனை பற்றி தனிப்பட்ட முறையில் தெரியாது. போஸ் போன்ற உள்ளூர் ஆட்களுக்கு மட்டுமே ஏஜே ஃபேமிலியின் மருமகனாக ஹரிஷை தெரியும்.
நிக்கிதாவிடம் கூறி முக்கியமான பிசினஸ்மேன்களை அழைக்கச் சொல்லியிருந்த ஹரிஷ் ஏஜே ஃபேமிலியுடன் தொடர்புடையவர்களை கவனமாக தவிர்த்திருந்தான். ஏற்கனவே அவர்களுடைய கம்பெனியை நஷ்டத்தில் இருந்து மீட்க போராடி கொண்டிருந்த ஏஜே ஃபேமிலியும் ஹெர்பல் மெடிசன் விவகாரங்களில் எல்லாம் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. ஹரிஷ் அழைக்காமலேயே இந்த விஷயம் கேள்விப்பட்டு எதேச்சையாக உள்ளே நுழைந்திருந்த ஒரே ஒரு கருப்பு ஆடு போஸ் மட்டும்தான். அவனையும் ஹரிஷ் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. மிகப்பெரிய கைத்தட்டல் சத்தத்திற்கு இடையே ஹரிஷ் மேடைக்கு வர அவனை பார்த்தவுடன் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. என்னாச்சு? ஏதாவது தப்பு நடந்துருச்சா? தியானா மீடியாவோட சிஓ இப்படி இவ்வளோ யங்கா இருக்க முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். மேலும் அவன்தான் உண்மையான சிஇஓ என்றால் இந்த வயதிலேயே அவனால் இப்படி பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை தயாரித்திருக்க முடியும் என்று சந்தேகப்படவும் செய்தார்கள். மேடைக்கு வந்த ஹரிஷ் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அமைதியாக நின்று அங்கு நடப்பதை கவனித்தான். பின்பு நிக்கிதா தந்த மைக்கை வாங்கியவன், நீங்கள் எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் பேசுகிறதையும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப பிஸியானவங்க. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்களோ அதை தொடங்க முடியும். ஹரிஷ் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற எல்லோரும் அவன் பேசுவதை அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவனுடைய குரலில் இருந்த ஆளுமை அவர்களை கட்டி போட்டது. ரேணுபிரியாவிடம் பேசிவிட்டு அப்போதுதான் உள்ளே நுழைந்த போஸ் மேடையில் ஹரிஷ் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து விட்டான். இந்த நிகழ்வை தியானா மீடியாவின் சிஇஓ அவரது நேரடி மேற்பார்வையில் நடத்தப் போகிறார் என்று அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். அதை நம்பித்தான் இவ்வளவு கூட்டமும் தியானா மீடியாவை நோக்கி படையெடுத்திருந்தது. இப்போது அந்த இடத்தில் ஹரிஷ் நிற்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. என்ன, சிஇஓ இருக்க வேண்டிய இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃபை நிற்க வச்சிருக்காங்க? உண்மையிலேயே இவனுக்கு இங்கே இவ்வளோ பவர் இருக்கா? அப்படி இவன் என்ன வேலை பார்க்குறான் என யோசித்துக்கொண்டே அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்தவன் பக்கத்தில் இருந்தவரின் தோளை தட்டி கூப்பிட்டான். கம்பெனியோட சிஇஓ தான் இந்த ப்ரோக்ராம் நடத்த போகிறத கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த முட்டாள் இங்கே என்ன பண்ணுறான்? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவன் கேட்க, யாரா அவன்? சரியான லூஸ் அரப்பம் போலையே என்பது போல் அவனை பார்த்தவர், ஸ்டேஜில் நிற்கிறவர் தான் தியானா மீடியாவோட சிஇஓ மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரன் என்றார். அதை கேட்டவுடன் போஸின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதையே நிறுத்திவிட்டது. என்ன, இந்த பொறுக்கி சிஇஓவா என்று தன்னை மறந்து அவன் கத்த அங்கிருந்த எல்லோரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தனர். இவர் ஏதோ தெரியாமல் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இவன் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் எதுக்காக இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாத மாதிரி எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டிருக்கணும்? இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன். போஸ் தனக்குள் பேசிக்கொண்டு இருக்க அவ்வப்போது, மிஸ்டர் ஹரிஷ், நாங்கள் எந்த விதத்தில் உங்களை நம்புறது? உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான பவர்ஃபுல் தான் நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா? திடீரென கூட்டத்தின் நடுவில் இருந்து கணீர் என்று ஒரு குரல் கேட்டது. ஹரிஷின் வயதை பார்த்து ஏற்கனவே நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்க எல்லோரும் ஆச்சரியத்துடன் அந்த நபரை திரும்பி பார்த்தார்கள். அங்கு பூபாலன் எழுந்து நின்றிருப்பதை பார்த்ததும் தீபக் முகத்தை சுளித்தான். அவனுக்கு பூபாலனை நன்றாகவே அடையாளம் தெரிந்தது. நேற்று ஹரிஷ் அவரை அவமானப்படுத்தியதற்கு பழிவாங்கத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவன் ஐராவை பார்த்தான். ஐராவும் கிட்டத்தட்ட தீபக்கின் மனநிலையில் தான் இருந்தாள். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, ஹரிஷ் சாதாரணமான குரலில் கேட்டான். இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்கனவே பழகி இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நிஜமாவே புரியலையா? நீ தியானா மீடியாவோட சிஇஓ மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக டூப்ளிகேட் பவர் பில்ஸை தயாரித்து இந்த கம்பெனியோட பேரை வச்சு விற்க பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இதே டவுட்டு தான் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் உன்னால் கிளியர் பண்ணி வைக்க முடியுமா என்று அவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஹரிஷை பேச அதை பார்த்து கொண்டிருந்த நீரஜிற்கு கோபம் வந்தது. அவனும் ஹரிஷுக்கு உதவி செய்யத்தான் அங்கு வந்திருந்தான். அவன் பூபாலனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க நீரஜின் நோக்கத்தை புரிந்து கொண்ட தீபக் அவனை தடுத்து நிறுத்தினான். எவ்வளோ வயசானாலும் உனக்கு இந்த அவசரம் மட்டும் போகிறதே இல்லைல்ல? அந்த பூபாலனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு உனக்கே தெரியும். இப்போ அவர் மேலே கை வச்சா இந்த ஏலத்தில் தான் தேவையில்லாமல் பிரச்சனை நடக்கும். ஹரிஷுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாம் இங்கே வந்திருக்கோம். அவனோட இந்த ஏலத்தை கெடுக்கிறதுக்காக இல்லை. இதெல்லாம் ஹரிஷே சமாளிச்சுக்குவான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு என்று மெதுவான குரலில் அதட்டியவன் பூபாலனின் கேள்விக்கு ஹரிஷ் என்ன பதில் சொல்ல போகிறான் என்பதை கவனித்தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் கூர்மையான பார்வையுடன் கேட்க அவனுடைய கண்களை நேராக சந்தித்த அந்த மனிதர், என்னோட பேர் பூபாலன், நிச்சயமா நீ இதை கேள்விப்பட்டிருப்ப என்று கூறினார். ஹரிஷுக்கு இப்போது எல்லாமே புரிந்து விட்டது. யுவராஜை விடச் சொல்லி நேற்று அவர் கேட்டபோது தான் மறுத்து விட்டதால் இந்த ஏலத்தை கெடுப்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவன்,
நான் தியானா மீடியாவோட சிஓவை நடிக்கிறேன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? ஒருவேளை நான் தான் உண்மையான சிஓன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்போ உங்கள் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்க என்று கேட்டான். அவர் பதில் சொல்ல முடியாமல் திணற, அப்புறம் என்னோட டேப்லெட் டூப்ளிகேட்னு நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது என கேலியாக கேட்டான் ஹரிஷ். அது ரொம்ப சிம்பிள் தான். உண்மையிலேயே நீ நேர்மையானவனாக இருந்தா அந்த டேப்லெட்டோட பியூட்டியை எங்கள் முன்னாடி டெஸ்ட் பண்ணி காட்டணும், பூபாலன் விடாமல் கூறினார். அவர் ஹரிஷுக்கு தன்னால் முடிந்தவரை நெருக்கடியை ஏற்படுத்த நினைத்தார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் இப்போதைக்கு இந்த டேப்லெட்டோட பியூரிட்டியை செக் பண்ணுற மாதிரியான மிஷின்ஸ் எதுவும் இங்கே இல்லை என்றான் ஹரிஷ். உண்மையில் ஹரிஷ் சொல்ல வந்தது என்னவென்றால், ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிப்பது ஈஸியாக இருந்தாலும் அதில் உள்ள மூலப்பொருட்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். இப்போதைக்கு அதனுடைய பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணும் அளவிற்கு அவனிடம் எந்த உபகரணங்களும் இல்லை. பொதுவாக ஹெர்பல் டேப்லெட்ஸின் கலர், ஸ்மெல் மற்றும் வடிவத்தை வைத்துதான் அதன் உண்மைத்தன்மையை சோதிப்பார்கள். அதற்கு மேல் பூபாலன் கேட்பது போல கன்ஃபார்மாக தெரிய வேண்டுமென்றால் அதை சாப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும். இதை நினைத்த ஹரிஷ் அதையே அங்கு சொல்லவும் செய்தான். அப்படின்னா எனக்கு ஒரு டேப்லெட்டை கொடு, நான் அதை லேபில் கொடுத்து அது உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். பூபாலன் கேட்க அங்கிருந்த எல்லோரும் ஒரு அதிர்வுடன் அவரை பார்த்தனர். அந்த டேப்லெட்டின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க முதலில் தன்னிடம் ஒன்று கொடுக்குமாறு அவர் கூற அங்கிருந்த எல்லோரும் அவரை திகைப்புடன் பார்த்தனர். ஹரிஷுக்குமே உடனடியாக என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. பூபாலன் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி லேபில் அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் அதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று சொல்ல முடியாது. ஹரிஷ் இப்போது இருக்கும் சிச்சுவேஷனில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை, அந்த அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை ஹரிஷ் மறுக்க. அப்படின்னா மனுஷங்க விஷயத்தில் அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ற பூபாலன் அந்த ரூமில் இருந்த நூற்றுக்கணக்கான ஆட்களை பார்த்தார். ஹெர்பல் டேப்லெட்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஹரிஷ் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு முடித்தவரை பொறுமையாக கூறினார். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. நான் என்னோடய டேப்லெட்டை வாங்கிக்க சொல்லி இவங்க யாரையும் கம்பல் பண்ணலை. நாங்கள் கூப்பிட மட்டும்தான் செஞ்சோம். அவங்களாக தான் விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான பேரில் ஒரு 20% பேர் கூடவா ஹெர்பல் மெடிசன் பற்றி தெரியாமல் இருக்கும். அவங்க என்னோட டேப்லெட்ஸை பார்த்துட்டு டூப்ளிகேட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத பற்றி யோசிச்சு பார்க்கலாம் என்ற ஹரிஷ் அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஒரு பவர்ஃபுல் டேப்லெட்டை தன்னுடைய கையில் எடுத்தவன் ஏலம் தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். இவரை மாதிரியே என்னோட டேப்லெட்டில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இப்போவே தாராளமாக இங்கேருந்து வெளியே போகலாம். நான் அவங்க யாரையும் தடுக்க போகிறதில்ல. இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு ஃப்ராடு வேலையும் செய்யலை. நேர்மையாக பணம் சம்பாதிக்க தேவையான வழி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்கான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, அதை நியாயமான விலைக்கு நான் விற்க நினைக்கிறேன். இதில் எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லை. இதை நம்புறவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும் என்று தெளிவான குரலில் கூறினார். அதை கேட்டு எல்லோரும் அமைதியாக இருக்க, ஒரு டேப்லெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விற்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பூபாலன் மீண்டும் குறுக்கிட்டார். இப்போது சுத்தமாக பொறுமையிழந்த ஹரிஷ் அவரை கோபமாக முறைத்தான். இல்லை, எனக்கு புரியல. உங்களுக்கு இந்த டேப்லெட்டில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதை வாங்கவே வேண்டாம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இந்த டேப்லெட் தப்பு இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்று நேரடியாகவே அவரிடம் கேட்டான். உன் டேப்லெட்டில் எந்த தப்பும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேனா இப்போவே இங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு நான் வெளியே போகிறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் பெருந்தன்மையாக சொன்ன பூபாலன் ஹரிஷை பார்த்து கிண்டலாக சிரித்தார். இப்போ முடிவாக என்னதான் சொல்கிறீங்க சார்? இந்த டேப்லெட் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோன்னா யாராவது ஒருத்தர் அதை சாப்பிட்டு தான் காட்டணும். இப்போ இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு யாரை கூப்பிட்றது? ஹரிஷ் கொஞ்சம் கூட பயமின்றி பேசினான். அந்த ரூமில் இருந்த எல்லோராலும் அவனுடைய பலத்தை உணர முடிந்தது. அதுவும் கரெக்டு தான். இது ஒருத்தரோட லைஃப் சம்மந்தப்பட்டது. உன்னோட டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, இல்லாட்டி உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். பூபாலன் யோசிப்பது போல நடிக்க, அப்படின்னா உங்கள் மனசில் என்னதான் இருக்குன்னு சொல்லுங்களேன் என்றான் ஹரிஷ். இந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தயாரித்த டேப்லெட்டை நீயே சாப்பிட்டு காட்டணும், பூபாலன் கேலியாக கூறினார். அவர் சொல்லி முடித்ததும் அங்கிருந்த எல்லோர் கண்களிலும் ஒரு பளபளப்பு தெரிந்தது. அவர் சொல்வது அவர்களுக்கெல்லாம் நியாயமான ஒன்றாகத்தான் பட்டது. பவர்பில் ஒருவரை உடல் வளர்ச்சி மற்றும் பலத்தை அதிகரிக்கும் ஒரு டேப்லெட். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சாப்பிடுபவரின் உடல் நலத்தை பாதிக்கும். அதனால் ஹரிஷ் அதை சாப்பிட்டு காண்பித்தால் நம்பிக்கையுடன் அந்த டேப்லெட்டை வாங்கலாம் என்று நினைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல்
அந்த ரூமில் இருந்த பலருக்கும் இன்னும் ஒரு சந்தேகம் மிச்சம் இருந்தது. ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. பூபாலன் உட்பட எல்லோரின் முகமும் மாறுவதை அவனால் பார்க்க முடிந்தது. மீண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட ஹெட்டுன்னு தானே சொன்னாங்க. அவங்களே ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒருவன் கேட்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு இப்போ தெரிஞ்சிடும் என்று இன்னொருவன் உற்சாகமாக பதில் சொன்னான். அதே நேரத்தில் பூபாலனின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தவர் அங்கிருந்த மற்றவர்களை விட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்.
ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு தனியார் அமைப்பு என்றாலும் அரசாங்கத்தை விட அது பவர்ஃபுல்லாக செயல்பட்டு கொண்டிருந்தது. கோபமாக பல்லை கடித்த பூபாலன், நதியா, தயவு செஞ்சு முட்டாள்தனமாக பேசாதீங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.